அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி என்னோட டே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். காலைல எழுந்துச்சி ஃபஸ்ட்டு வேலையாக டீ தான் வச்சேன். அப்புறமேட்டு பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். பாப்பா 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா டீயும் நல்லா கொதிச்சிருச்சு. அப்புறம் பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க 2 பேருக்குமே. குட் மார்னிங். குட் மார்னிங் ஜரா. குட் மார்னிங் சொல்லி முடிச்சுட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டேன். இவர் மேலே மாடியில் தூங்கிட்டு இருந்தார். இவருக்கும் போயிட்டு டீ கொடுத்துட்டு அப்புறம் மார்னிங் சமைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்பாத்தியும் கிரேவியும் செய்யலாம் தான் ஐடியா. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு நடுவில் என் பொண்ணு வேறு வந்து மாவு எடுத்துகிட்டு வீட்லேயே இதே மாதிரி தான் நடக்குமா. அப்புறமேட்டு கிரேவிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிரேவிக்கு ரெடி பண்ணிவிட்டு வெளில போய் பார்த்தா 2 பேரும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மிரட்டி எல்லாம் வாங்கி வச்சு உட்கார வச்சுட்டு அப்புறமேட்டு கிரேவி பண்ண ரெடி பண்ணியாச்சு. கிரேவி வந்து வெளியே தான் சமைக்க போகிறேன். பாப்பாங்க 2 பேரையும் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு தட்டோட கொடுத்தோன்னு தான் அமைதியாக உட்காந்தாங்க. அப்புறம் சப்பாத்திக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளில நான் சப்பாத்தி போட்டுட்டேன் உள்ள. அப்புறம் பாப்பாங்க 2 பேருமே மறுபடியும் ஃபோனுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா. அப்புறமேட்டு வந்து அவருக்கு சாப்பிட காலையில் அதுதான் கொடுத்தோம். அப்புறம் பாப்பாவுக்கும் அது சப்பாத்தியை போட்டு பிச்சு போட்டோன்னா உட்காந்து சாப்பிட்டான். மதியமும் அவருக்கு தான் எடுத்து வச்சேன் சாப்பிட்றதுக்காக. அவருக்கு எடுத்து வச்சுட்டு வெளில போய் பார்த்தா 2 பேரும் அவரை சாப்பிட விடாமல் அப்படியே ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் சமாளித்து அவங்க தான் ஊட்டி விடுவேன்னு ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் நாங்களும் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு துணி மடிக்கிற வேலை கொஞ்சம் இருந்தது. துணியும் மடித்ததுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா பாப்பா தூங்கிட்டா. தூங்கினதும் நானும் கொண்டாட தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சி வெளில வந்தால் செம்ம காற்று. எல்லாம் மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையில் வந்து 2 பொண்ணுங்களும் செம்ம சேட்டை பண்ணிவிட்டு மழையில் நனைஞ்சிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு எங்கள் கசின் வந்து பஜ்ஜி கேட்டான். பஜ்ஜி வேணும்னு. வீட்டில் பஜ்ஜி மாவு இல்லை, அதனால் வாங்கலான்னு கடைக்கு போனோம். மழையில் தான் போனோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பஜ்ஜி மாவு வாங்குறதுக்காக மழையில் கடைக்கு போனோம். என்னோடய கொடையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி காற்றடிச்சதுன்னு. அப்புறம் வாங்கிட்டு வந்து பஜ்ஜி வேறு சுட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என் பொண்ணு 2 பொண்ணுங்களும் செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நைட்டும் சமைச்சிட்டு நைட்டும் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் என் பொண்ணுங்களை 2 பேரையும் தூங்க வச்சாச்சு. இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போகுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.